மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவர் ஆளுநர்களுக்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது. குடியரசுத் தலைவர் எழுப்பிய 14 கேள்விகளுக்கு பதிலளித்து உச்சநீதிமன்றம் விளக்கம். மசோதாக்களை காரணம் என்று நிறுத்தி வைக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு இல்லை என உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கே முடிவு எடுக்கும் அதிகாரம் இருக்க வேண்டும் என்றும் உறுதி. உச்சநீதிமன்றம் அளித்திருப்பது தீர்ப்பல்ல, கருத்துதான் என மூத்த வழக்கறிஞர் வில்சன் விளக்கம். ஆளுநர் வழக்கில் தமிழ்நாடு அரசு ஏற்கனவே பெற்ற தீர்ப்பில் எந்த மாற்றமும் இல்லை எனவும் உறுதி. உச்சநீதிமன்ற தீர்ப்பு அதிர்ச்சி அளிப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் பேபி கருத்து. சட்டமன்றம், அரசு நிர்வாகம், நீதித்துறை இடையே சமநிலையை காப்பதில் இருந்து நழுவக்கூடாது என வலியுறுத்தல். நெல் ஈரப்பத தளர்வு தொடர்பான தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை நிராகரித்தது ஒன்றிய அரசு. உழவர்களுக்கிடையே பிரதமர் உரையாற்றிய ஈரம் காய்வதற்குள் அடுத்த துரோகம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காட்டம். நெல் ஈரப்பத கோரிக்கையை ஒன்றிய அரசு நிராகரித்ததற்கு விவசாயிகள் கண்டனம். ஒன்றிய அரசுக்கு எதிராக விரைவில் போராட்டம் நடத்த முடிவு. வங்கக்கடலில் 22ஆம் தேதி உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி புயல் சின்னமாக வலுப்பெறும் என தகவல். நாளை தென்காசி, கடலூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாடு முழுவதும் எஸ்ஐஆர் பணிகளில் தொடரும் குளறுபடிகள். ஒரு வீட்டில் வசிப்பவர்களில் ஒருவருக்கு மட்டும் படிவம் வரவில்லை என பரவலாக குற்றச்சாட்டு. திருப்பூரில் ஒரு வார்டில் மட்டும் 320 வாக்காளர்களின் பெயர் பட்டியலில் இல்லை என பரபரப்பு குற்றச்சாட்டு. கோட்டாட்சியரிடம் ஆதாரங்களுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் புகார். எஸ்ஐஆர் படிவத்துடன் ஆவணம் எதையும் இணைத்து தர வேண்டியது இல்லை. தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் விளக்கம். கோவை, மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை முடக்கியுள்ள ஒன்றிய அரசுக்கு கண்டனம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் சார்பில் கோவையில் ஆர்ப்பாட்டம். அடிமைகளை தோற்கடிப்போம். மெட்ரோ வேண்டும், மெட்ரோ வேண்டும். கோவைக்கு மெட்ரோ வேண்டும். மோடி அரசே, மோடி அரசே, மெட்ரோ கொடு, மெட்ரோ கொடு. சபரிமலையில் தங்க கவசங்கள் திருடப்பட்ட விவகாரம். தேவசம் போர்டு முன்னாள் தலைவர் பத்மகுமார் கைது. நெல் ஈரப்பத அளவை அதிகரிக்காவிட்டால் உழவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். ஈரப்பத அளவை 22% அதிகரிக்க ஒன்றிய அரசுக்கு அன்புமணி வலியுறுத்தல். உலகளாவிய திறன் மையங்கள் அமைக்க பெங்களூரு நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம். 10,000 உயர் ஊதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என அமைச்சர் PTR ராஜா உறுதி. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பில்லை. பாஜகவுக்கு சூசகமாக பதிலடி கொடுத்த அதிமுக MP தம்பிதுரை. திராவிட வெற்றி கழகம் என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கினார் மல்லை சத்யா. பெரியாரின் வழிதான் என்றும் வெற்றி பெறும் என பேச்சு. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் சரிவு. சென்னையில் ஒரு சவரன் 92,000க்கு விற்பனை. கடலூர் அரசு மருத்துவமனையில் மூதாட்டியிடம் நூதன முறையில் ஒரு சவரன் கம்மல் திருட்டு. எக்ஸ்ரே அறையில் அணிந்து செல்லக்கூடாது என கூறி வாங்கி சென்ற இளைஞருக்கு போலீசார் வலை. பீகார் முதலமைச்சராக 10வது முறையாக பதவியேற்றார் நிதிஷ்குமார். निष्ठा से
प्रतिज्ञान करता हूँ करता हूँ कि मैं विधि द्वारा स्थापित துணை முதலமைச்சர்களாக பாஜகவின் சாம்ராட் சௌத்ரி, விஜயகுமார் சின்ஹா பதவியேற்பு. உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப்பில் இந்திய வீரர்கள் 3 பேர் தங்கம் வென்று சாதனை. உஸ்பெகிஸ்தான் வீராங்கனையை வீழ்த்தி அருந்ததி சௌத்ரி அசத்தல். மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர்களுக்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. அதே நேரத்தில் ஆளுநர் உரிய காரணம் இன்றி மசோதாக்களை நிறுத்தி வைக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு இல்லை என்றும் 5 நீதிபதிகள் அமர்வு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை ஆளுநர் RN ரவி கிடப்பில் போட்டதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் 14 கேள்விகளுக்கு உச்சநீதிமன்றத்திடம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விளக்கம் கேட்டிருந்தார். இதனை விசாரித்த தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு குடியரசுத் தலைவரின் 14 கேள்விகளில் 12க்கு விளக்கமளித்துள்ளது. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 200 படி மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநருக்கு உள்ள வாய்ப்புகள் என்ன என்ற கேள்விக்கு மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பது, குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவது அல்லது மசோதாவை சட்டப்பேரவைக்கு திருப்பி அனுப்புவது ஆகிய 3 வாய்ப்புகள் மட்டுமே ஆளுநருக்கு இருப்பதாக நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். இதை கடந்து 4வதாக காலவரம்பின்றி மசோதாக்களை நிறுத்தி வைப்பதற்கான அதிகாரம் ஆளுநருக்கு கிடையாது என்றும், காரணம் சொல்லாமல் மசோதாக்களை நிறுத்தி வைப்பது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்றும் நீதிபதிகள் கூறியுள்ளனர். அமைச்சரவையின் ஆலோசனையின்படியே ஆளுநர் செயல்பட வேண்டுமா என்ற கேள்விக்கு பொதுவாக அமைச்சரவையின் ஆலோசனைப்படியே ஆளுநர் செயல்படுகிறார் என்ற போதிலும் மசோதாக்களின் மீது முடிவெடுப்பதில் ஆளுநருக்கு விருப்புரிமை உள்ளது என்று பதிலளித்துள்ளனர். அதே நேரத்தில் ஆளுநரின் விருப்புரிமை என்பது மசோதாவை சட்டப்பேரவைக்கு திருப்பி அனுப்புவது அல்லது குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைப்பது மட்டுமே என்றும் உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. அரசியலமைப்பு சட்டம் வழங்கிய விருப்புரிமையை ஆளுநர் பயன்படுத்தும் போது நீதிமன்றம் தலையிட முடியுமா என்ற கேள்விக்கு ஆளுநரின் செயல்பாடுகளில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்றாலும் உரிய காரணம் இன்றி ஆளுநர் செயல்படாமல் இருந்தால் நீதிமன்றம் தலையிட்டு நியாயமான காலத்தில் முடிவெடுக்கும்படி வழிகாட்டுதல்களை வழங்க முடியும் என்று நீதிபதிகள் கூறியுள்ளனர். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 200 படியான ஆளுநரின் செயல்பாடுகளை நீதிமன்றம் ஆய்வு செய்ய முடியுமா என்ற கேள்விக்கு ஆளுநரின் தனி அதிகாரத்தை நீதிமன்றம் ஆய்வு செய்ய முடியாது என்றாலும் ஆளுநர் செயல்படாத நேரத்தில் அதனை ஆய்வு செய்ய உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் உண்டு என நீதிபதிகள் கூறியுள்ளனர். மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநருக்கு காலக்கெடு விதிக்க முடியுமா? குடியரசுத் தலைவர் தனது விருப்புரிமையை பயன்படுத்துவது சரியானதா? குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியுமா ஆகிய 3 கேள்விகளுக்கும் சேர்த்து பதிலளித்துள்ள நீதிபதிகள் மசோதாக்கள் முடிவெடுக்க ஆளுநர்கள் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது என்று கூறியுள்ளனர். அவ்வாறு காலக்கெடுவை நிர்ணயிப்பது அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானதாகிவிடும் என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டுள்ளனர். மசோதாக்கள் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்படும் போது நீதித்துறையின் ஆலோசனையை பெற வேண்டுமா என்ற கேள்விக்கு ஒவ்வொரு முறையும் ஆலோசனை பெற தேவையில்லை என்றும் தேவையை பொறுத்து ஆலோசனை பெறலாம் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். ஒரு மசோதா சட்டமாகும் முன்பு அதன் உள்ளடக்கம் மீது நீதிமன்றம் தீர்ப்பளிக்க முடியாது என்றும், ஆளுநர் அல்லது குடியரசுத் தலைவர் உத்தரவுகளை உச்சநீதிமன்றம் மாற்ற முடியாது என்றும், சட்டங்களுக்கு முரணான உத்தரவுகளை பிறப்பிக்க முடியாது என்றும் நீதிபதிகள் கூறியுள்ளனர். மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்ததாக கருதப்படும் என்று கூறுவதை அரசியலமைப்பு சட்டம் அனுமதிக்காது என்றும், ஆளுநரின் அதிகாரத்தை மற்றொரு அரசியல் சாசன அமைப்பு மாற்ற முடியாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். அரசியலமைப்பு தொடர்பான மனுக்களை 5 நீதிபதிகள் அமர்வுக்கு பரிந்துரைப்பது கட்டாயம் இல்லையா என்ற கேள்விக்கும், ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையிலான மோதல் தொடர்பான வழக்குகளின் அதிகார வரம்பு பற்றிய கேள்விக்கும் உச்சநீதிமன்றம் பதிலளிக்கவில்லை. சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களை காரணம் இன்றி நிறுத்தி வைக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஹரிஷ்குமார் தெரிவித்திருக்கிறார். கவர்னர் அந்த பில்லை வித்ஹோல்ட் பண்ணுறாங்கன்னா உடனே அந்த கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ் வித் த ஸ்டேட் கவர்மெண்ட்டை அவங்க ஸ்டார்ட் பண்ணணும் டு கம் டு எ லாஜிக்கல் கன்க்ளூஷன். ரொம்ப ப்ரொலாங் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு ரீசனபிள் டைமில் அந்த கன்சல்டேட்டிவ் ப்ராசஸை நம்ம முடிக்கணும் கவர்னர் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சப்போஸ் கவர்னர் அன்னெசரியாக டிலே பண்ணால் அந்த டிலே பண்ணக்கூடாது, பண்ணது தப்பு என்ற ஒரு லிமிட்டட் ஆஸ்பெக்டில் நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு மாநில அரசு வரலாம். உச்சநீதிமன்றம் அதில் அன்னெசரியாக டிலே இருந்தால் கவர்னருக்கு அறிவுறுத்தி இந்தமாரி இந்த பில்லு ஏன் அன்னெசரியாக நீங்கள் டிலே பண்ணுறீங்க, அதுக்கு அசன்ட் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதான்னு நீங்கள் அந்த கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பில்லை அசன்ட் கொடுக்கல அப்படின்னு அவங்க கொடுக்கல அப்படின்னா அந்த 4வது கன்சல்டேட்டிவ் ப்ராசஸை உடனே ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட
தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சி இருக்கும்போது அவங்க வந்து ஒரு அசம்பிளியில் வந்து ஒரு சட்டத்தை வந்து பாஸ் பண்ணுறாங்க. அந்த பாஸ் பண்ணிவிட்டு அவங்களுடைய விஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி தான் அந்த சட்டத்தை வந்து கவர்னருக்கு அனுப்புகிறாங்க. அதை வந்து உடனே அவங்க வந்து கடப்பில் வைக்காமல், சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா, ஒரு கிளாரிஃபிகேஷன்னா, கவர்னர் வந்து மாநில அரசை வந்து கலந்தாலோசித்து அந்த கலந்தாலோசிக்கிற முயற்சியை வந்து உடனே பண்ணணும் அப்படின்னு சொல்லி. மசோதாக்களுக்கு காலக்கெடு தொடர்பான குடியரசுத் தலைவரின் வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் கருத்துகள் தமிழ்நாடு அரசுக்கு சாதகம் என்று திமுக எம்பியும் உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞருமான வில்சன் தெரிவித்துள்ளார். மசோதா விவகாரத்தில் ஆளுநர் தவறு செய்தால் மீண்டும் நீதிமன்றத்திற்கு செல்வோம் எனவும் அவர் கூறினார். மணிப்பூர் அசம்பிளி கேஸில் வந்து ரீசனபிள் டைம்னா என்னன்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. 3 மாதம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த 3 மாதம் உச்சநீதிமன்றம் வந்து ரீசனபிள் டைம்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும் போது நிச்சயமாக மறுபடியும் கவர்னர் வந்து வந்த காலத்தில் 5 வருடத்துக்கும் அவர் எந்த நடவடிக்கை எடுக்காமல் உட்கார்ந்து இருக்கலான்ற அந்த நினைப்பில் இருக்க முடியாது. ரீசனபிள் டைமில் நடவடிக்கை எடுக்கலான்னா உச்சநீதிமன்றத்தை அணுகலான்னு சொல்லியிருக்காங்க. ஆளுநர் வந்து ஒரு தவறு செய்தால் அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய மக்களின் எண்ணங்களுக்கு படி செயல்படாமல் காலம் தாழ்த்தி வந்து அவர் வந்து ஒரு மசோதாவை வந்து எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் நிச்சயமாக எங்களுக்கு ஏற்கனவே தீர்ப்பு பகரப்பட்டுள்ளது. அந்த தீர்ப்பின்படி உச்சநீதிமன்றத்துக்கு செல்வோம். இந்த ஒப்பீனியன், இந்த அட்வைஸ் இந்த விதத்திலையும் எங்களுடைய ரைட்ஸை பாதிக்காது. கவர்னருக்கு டிஸ்கிரிப்ஷன் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அந்த 7 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு. ஸோ கவர்னருக்கு வந்து இண்டிபெண்ட்டாக டிஸ்கிரிஷனரி பவர் இல்லைன்னு சொல்லும்பொழுது இவங்க ஒப்பீனியனில் அதுக்கு மீறி அவங்க சொல்ல முடியுமா? ஒன்று, அவங்க சொன்னாலும் அட்ஜுடிகேஷன் சைடில் வந்து உச்சநீதிமன்றத்தை கட்டுப்படுத்தாது, எந்த விதத்திலையும் கட்டுப்படுத்தாது. தமிழ்நாட்டில் கூட்டணி என்பது வேறு, ஆட்சி என்பது வேறு என்று விளக்கமளித்திருக்கும் அதிமுக எம்பி தம்பிதுரை பாஜகவிற்கு ஆட்சியில் பங்கு கொடுக்க முடியாது என்று சூசகமாக பதிலடி கொடுத்திருக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சிந்தகம்பள்ளி கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தல் 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் ஆட்சி அமையும். கூட்டணி என்பது வேறு, ஆட்சி என்பது நடத்துவது வேறு வேறு. தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி அப்பப்ப தேர்தல் நேரத்தில் வரும், அது இல்லாது இல்லை. காங்கிரஸ் கூட பாத்தீங்கன்னாக்கா 52 முதல் காங்கிரஸ் வந்து தோத்து போச்சு தமிழ்நாட்டில். அன்னைக்கு ராஜாஜி தான் ஆட்சி அமைச்சார் காங்கிரஸ். அப்ப மைனாரிட்டியா தான் இருந்தது, ஆனா கூட்டு மந்திரி சபை அமைக்கல. அதே போல அண்ணாவர்கள் வந்து 67 கூட்டணி அமைச்சாரு, ஆனா கூட்டு மந்திரி சபை அமைக்கல. அதே போல கருணாநிதி கூட கூட்டணி வச்சாரு, ஆனா கூட்டு மந்திரி சபை அமைக்கல. புரட்சி தலைவர் அவர்களும் கூட்டணி வச்சு தேவையை சந்தித்தாரு, ஆனால் கூட்டு மந்திரி சபை அமைக்கவில்லை. அம்மா அவர்களும் கூட்டணி வச்சாங்க, ஆனா கூட்டணி என்பது வேறு, ஆட்சி யார் நடத்துவது என்பது வேறு. ஆட்சியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் நடத்துமே ஒழிய அதில் மற்ற கட்சிகளுக்கு கூட்டணி பங்கேற்க இடமே கிடையாது. இது தெளிவாக தமிழ்நாட்டு அரசியல் இதுவரை நடந்தது. ஒரு கட்சி தான் ஆட்சி நடத்தும். 1.5 லட்சம் மக்கள் மட்டுமே வாழும் சிறிய கரிபியன் தீவு நாடான குராசோ ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடருக்கு தேர்வாகி உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்துள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடர் அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா ஆகிய நாடுகளில் அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் தொடங்க உள்ளது. 48 அணிகள் பங்கேற்க உள்ள இந்த தொடருக்கான தகுதிச் சுற்று போட்டிகள் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருகின்றன. தகுதிச் சுற்றில் குராசோ, ஜமாய்கா அணிகள் இடையிலான போட்டி சமனில் முடிய உலக தரவரிசையில் 82வது இடத்தில் உள்ள கரீபியன் தீவு நாடான குராசோ முதன்முறையாக கால்பந்து உலகக்கோப்பைக்குள் கால் பதித்தது. இதன் மூலம் கால்பந்து உலகக்கோப்பைக்கு தகுதி பெறும் மிகச்சிறிய நாடு என்ற பெருமையை குராசோ பெற்றுள்ளது. முன்னதாக 3.5 லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஐஸ்லாந்து கால்பந்து உலக கோப்பைக்குள் நுழைந்த மிகச்சிறிய நாடாக இருந்தது. 444 சதுர சிறிய நாடாக இருந்தாலும் பொருளாதாரத்திலாகவே பார்க்கப்படுகிறது குராசோ. டச்சு கட்டடக்கலைக்கும் கரீபியன் கடற்கரைக்கும் புகழ்பெற்ற குராசோ சுற்றுலா பயணிகளின் முக்கிய ஈர்ப்பாக உள்ளது. குராசோ இளைஞர்கள் கால்பந்து வீரர்களையே தங்களது ஹீரோக்களாக பார்க்கும் அளவிற்கு கால்பந்து மக்கள் மனதில் நீங்கா இடத்தை பிடித்துள்ளது. இருந்த போதிலும் உலக கோப்பைக்குள் நம்மால் நுழைய முடியவில்லை என்ற ஏக்கம் அந்நாட்டு மக்களிடையே நீண்ட காலமாக இருந்து வந்தது.
அதனை போக்கும் விதமாக அந்நாட்டு அரசு தலை சிறந்த பயிற்சியாளர்களை கொண்டு இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்து வந்தது. அதன் விளைவாக 2015ஆம் ஆண்டு உலக தரவரிசையில் 150வது இடத்தில் இருந்த குராசோ தற்போது 82வது இடத்திற்கு முன்னேறி உலக கோப்பைக்குள் நுழைந்துள்ளது. நெல் கொள்முதலில் ஈரப்பதம் தளர்வு தொடர்பான தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை ஒன்றிய பாஜக அரசு நிராகரித்திருக்கிறது. கோவையில் உழவர்களுக்கிடையே பிரதமர் உரையாற்றிய ஈரம் காய்வதற்குள் ஒன்றிய அரசு மீண்டும் துரோகம் இழைத்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டமாக விமர்சித்துள்ளார். காவிரி டெல்டா மற்றும் பிற மாவட்டங்களில் பெய்து வரும் வடகிழக்கு பருவமழையை கருத்தில் கொண்டு நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை 17% இருந்து 22% அதிகரிக்க கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். அக்டோபர் 25 முதல் 28ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் 3 குழுக்கள் கள ஆய்வு செய்து விவசாயிகளிடம் இருந்து நெல் மாதிரிகளை சேகரித்த நிலையில் ஈரப்பதம் தளர்வு தொடர்பான உத்தரவுகள் இன்றளவும் கிடைக்கவில்லை என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. இந்நிலையில் நெல் கொள்முதலில் ஈரப்பதம் தளர்வு தொடர்பான தமிழ்நாட்டின் கோரிக்கையை ஒன்றிய அரசு நிராகரித்துள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோவைக்கான மெட்ரோ ரயில் திட்டத்தை நிராகரித்துவிட்டு அதே கோவைக்கு எந்தவிதமான உறுத்தலும் இன்றி மாண்புமிகு பிரதமர் வந்து சென்ற ஈரம் கூட இன்னும் காயவில்லை என்றும் அதற்குள் நெல் கொள்முதலில் ஈரப்பதம் தளர்வு தொடர்பான தமிழ்நாட்டின் கோரிக்கையை நிராகரித்து தமிழ்நாட்டுக்கு அடுத்த துரோகம் இழைக்கப்பட்டுள்ளதாக விமர்சித்துள்ளார். கனமழையால் ஈரப்பதம் அதிகரித்துள்ள நெல்லினை கொள்முதல் செய்ய வேண்டும் என்ற தமிழ்நாட்டின் குரல் ஏன் பிரதமரின் காதுகளுக்கு கேட்கவில்லை என்றும் விவசாயிகளின் அழுகுரல் ஏன் கேட்கவில்லை என்றும் ஸ்டாலின் வினவியிருக்கிறார். கடந்த ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசின் கோரிக்கைகளின் அடிப்படையில் ஈரப்பத அளவிற்கான தளர்வை பலமுறை வழங்கிய ஒன்றிய அரசு தற்போது வழங்க மறுப்பது ஏன் என்றும் கேட்டுள்ளார். கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு கோரப்பட்ட நிவாரணத்தையும் அளிக்காமல் ஈரப்பத அளவையும் அதிகரிக்காமல் இருப்பது விவசாயிகளுக்கு எந்த விதத்தில் நன்மை செய்யும் என நினைக்கிறீர்கள் என்றும் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். உடனடியாக இவற்றை மறுபரிசீலனை செய்வதோடு தமிழ்நாட்டின் கோரிக்கைகள் மீது நல்லதொரு முடிவெடுத்து வேளாண் பெருங்குடி மக்களுக்கு ஒன்றிய அரசு நன்மை செய்யும் என நம்புவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நெல் ஈரப்பத தளர்வு கோரிக்கையை நிராகரித்த ஒன்றிய அரசுக்கு விவசாயிகள் சங்கத்தினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக விரைவில் போராட்டம் நடத்த இருப்பதாகவும் கூறியுள்ளனர். வெந்த புண்ணில் வேல் பாசுகிற மாதிரி இந்த நடவடிக்கை என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை அமைந்திருக்கிறது. மத்திய குழு வராமையே இருந்தால் கூட இந்நேரத்துக்கு விவசாயிகள் வெறும் வெளி மார்க்கெட்லேயோ எங்கேயோ ஒன்று போட்டு ஒரு குறைந்தபட்ச அந்த செலவு செய்த தொகையை ஈடுகட்டியிருப்பாங்க. மத்திய அரசு அறிவிக்குன்ற நம்பிக்கையில் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற விவசாயிகளுக்கு இது உண்மையிலேயே ஒரு பேரிடி. இது மத்திய அரசு இப்படி செய்கிறது முறையல்ல. தமிழ்நாட்டு விவசாயிகளை தொடர்ச்சியாக மத்திய அரசு வஞ்சிக்கிறது. இந்த நடவடிக்கையை மத்திய அரசு கைவிட வேண்டும். 22% ஈரப்பதத்தை மத்திய அரசு அந்த நெல்லை கொள்முதல் செய்யணும். அப்படி செய்யலைன்னா இது விவசாயிகளை திரட்டி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ்நாட்டில் நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய உணவு பாதுகாப்பு என்கின்ற ஒரு பிரதானமான அம்சத்திற்கு இவர்கள் பெரிய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறோம் நாங்கள். ஸோ 22% நீங்கள் அக்செப்ட் பண்ணாதது ஏற்புடையதல்ல. நேற்று மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கசப்பான செய்தியை அனுப்பிய மோடி இன்றைக்கு 22% ஈரப்பதம் இருந்தால் நான் நெல்லை எடுக்க மாட்டேன் என்று அடம்பிடிக்கக்கூடிய ஒரு கசப்பான செய்தியை கொடுப்பது என்பது வேதனைக்குரியது, வெட்கத்திற்குரியது, கண்டனத்திற்குரியது. சென்னை கும்மிடிப்பூண்டி மார்க்கத்தில் கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்ட 2 இரவு நேர மின்சார ரயில்களை மீண்டும் இயக்க பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கல்வி, வேலை, விவசாயம், மருத்துவம், வியாபாரம் என பல்வேறு தேவைகளுக்காக சென்னை கும்மிடிப்பூண்டி ரயில் மார்க்கத்தில் நாள்தோறும் லட்சக்கணக்கானோர் பயணிக்கின்றனர். கொரோனா காலத்தில் பல ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் 5 ஆண்டுகளாகியும் இரவு நேர மின்சார ரயில் சேவை தற்போது வரை தொடங்கப்படவில்லை. இந்நிலையில் நிறுத்தப்பட்ட மின்சார ரயில் சேவையை விரைவில் தொடங்க தெற்கு ரயில்வே நடவடிக்கை எடுக்க ரயில் பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கும்மிடிப்பூண்டியில மீஞ்சூர் வர்றவங்க பார்த்தீங்கன்னா நைட்டு 11:20 வண்டியை விட்டா அதோட காலையில் பார்த்தீங்கன்னா 4:40 தான் வண்டி. அதுக்கு முன்னாடி வண்டியே இல்லை. அதே மாதிரி நூனிவில் பார்த்தீங்கன்னா 2:40 வண்டி இருந்தது. அந்த வண்டியை பார்த்தீங்கன்னா விவசாயியோட பொருட்களை எடுத்துன்னு போய் சென்னை ஃபுல்லாக சேல்ஸ் பண்ணதுக்கு இருந்தாங்க. அதையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரெயினே 3:40 தான். இதனால மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால ரயில்வே நிர்வாகம் நிப்பாட்டின ட்ரெயினை பார்த்தீங்கன்னா நைட்டு 12:15 காலையில் 2:40 ட்ரெயினை விடணும்னு சொல்லிட்டு கேட்டு. சென்னை கும்மிடிப்பூண்டி மார்க்கத்தில் நாள்தோறும் ரயில்கள் காலதாமதமாக இயக்கப்படுவதால் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாக ரயில் பயணிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். 1 மணி நேரத்தில் போக வேண்டிய வண்டிங்க 1.5 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது. கரெக்டான டைமிங் எடுக்க மாட்டேன்றாங்க. ரொம்ப லேட் ஆகுது. வேலைக்கு அதே மாதிரி டைமிங் போக முடியல. இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனை ஆகுது.
அதே மாதிரி நைட்டில் வரும்போதும் 2 மணி நேரம் ஆகிடுது. அங்கேயே வண்டியை போட்டுட்டு எக்ஸ்பிரஸ் விட்றாங்க, கிராசிங் விட்றாங்க, வண்டி தேவையில்லாத இடத்துல நிறுத்திடுறாங்க, சிக்னல் இருக்க மாட்டேங்குது. காலி வண்டிங்களை வந்து செட்டுக்கு அனுப்புறதுக்கு 1/2 hour 3/4 hour ஆக்கிடுறாங்க. அதனாலே பேசஞ்சருங்கெல்லாம் அதிகாரிகள்லாம் வெளியே போய் பயணிகள் வந்து வேலை பார்க்கறதுக்கு டைம் ஆயிடுது. அதனால டெய்லி லீவ் ஆஃப் டே 1 day லீவ்லாம் அலோட் பண்ணுறாங்க. இல்லை வேலைக்கே வர வேண்டாம், நீங்கள் புனேர்லேருந்து தானே வரீங்க, மீஞ்சூர்லேருந்து தானே வரீங்க, வேண்டாம்ன்ற நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. சென்னை ரயில்வே கோட்டத்தில் சென்னை அரக்கோணம், சென்னை கும்மிடிப்பூண்டி, சென்னை தாம்பரம் மார்க்கத்தில் 54 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் இரவு நேர பயணிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். 54 மின்சார ரயில்ல அப்படியே ஒட்டுமொத்தமா ஒரே ஆர்டர்ல கேன்சல் பண்ணிட்டார். இதனால நூற்றுக்கணக்கான ஊழியர்கள், அரக்கோணம் மட்டும் இல்ல, அரக்கோணத்தை தாண்டி போற ஊழியர்கள், பயணிகள் மிக 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 அவஸ்தைக்கும் தொல்லைக்கும் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அரக்கோணத்தில் இருந்து சென்னைக்கு நேரடி பேருந்து சேவை இல்லாத நிலையில் ரயில் சேவையும் ரத்து செய்யப்பட்டதால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக பயணிகள் தெரிவிக்கின்றனர். அத்திப்பட்டு கும்மிடிப்பூண்டி இடையே தற்போதுள்ள 2 வழித்தடத்தை முழுமையாக 4 வழித்தடமாக மாற்றவும், குறித்த நேரத்தில் ரயில்களை இயக்கவும் ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க ரயில் பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர். ராத்திரி அதாவது 10 மணிக்கு மேல சென்னை போனோம், ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம், ஒரு எமர்ஜென்சி, ஒரு எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க? எல்லா மக்களாலையும் ஆம்புலன்ஸ் பிடிச்சி டிராவல்ஸ் பிடிச்சி சென்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியுங்களா? ஏன் அந்த இரவு நேர ரயிலை வந்து கட் பண்ணாங்க? இதுக்கு உடனடியாக ரயில்வே துறை வந்து எங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும். இது குறித்து விளக்கமளித்துள்ள ரயில்வே நிர்வாகம், தொடர் விபத்துகள் காரணமாக இரவு 1 மணி முதல் 3:30 மணி வரை பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது. எனினும் பயணிகளின் கோரிக்கை குறித்து உயர் அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாகவும் ரயில்வே அதிகாரிகள் கூறியுள்ளனர். சன் செய்திகளுக்காக பொன்னேரி, அரக்கோணம் செய்தியாளர்கள் ஸ்ரீதர் மற்றும் கார்த்திக். தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். படிவங்களில் கேட்கப்பட்டு உள்ள விவரங்களை பூர்த்தி செய்ய முடியாமல் பொதுமக்கள் கிடப்பில் போட்டு வைத்துள்ளனர். நான் வந்து இங்கே 18 வருஷமாக இருக்கேன். இதுக்கு முன்னாடி இருந்த இடத்துல வந்து 2005 கேட்டிருந்தாங்க இல்லையா, அது வந்து எங்கள் அப்பா அது இப்போ என்னால் கண்டுபிடிக்க முடியல, அங்கே கேன்சல் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து வீட்டுக்காரது எழுதுது, அப்பா அது எழுதுது. இப்போ ரொம்ப அதுவே எனக்கு தலைவலியாக இருக்குது. இப்போ வந்தாக்கா ஃபார்ம் கொடுக்குறாங்க, அந்த ஃபில்அப் பண்ணுறதுக்கு வந்தாக்கா அதுக்கான அதிகாரியும் யாரும் இல்லை. இப்போ 2005 அவங்க எடுத்திருக்காங்க, எங்களுக்கு அதை எடுத்ததுலாம் தெரியவே தெரியாது, அவ்வளோ இதுவாக எடுத்துகிட்டு வந்து போயிருக்காங்க அவங்க. இப்போ இது மாதிரி எதுக்கு ஃபார்ம் கொடுத்து எல்லாம் எங்கெங்கேயோ ஷிஃப்ட் பண்ணி போயிருக்காங்க. அவங்கெல்லாம் திருப்பி இங்கே வரணும், வந்து அவங்க வந்து ஃபார்ம் வந்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது அப்பாவோட நேமு, வீட்டுக்கார நேம்பு, அம்மா நேம்பு அதெல்லாம் கேட்குறாங்க. அதனோட ஓட்டு லிஸ்ட்டு கேட்குறாங்க. அவங்களே இறந்துட்டாங்க, வீட்டுக்காரரும் இறந்துட்டாரு, அதோட ஓட்டு போட்டிருப்பாங்களே அந்த ப்ரூஃப் இருக்குமல்ல அப்படிங்கிறாங்க. எங்ககிட்ட இல்லை, அதெல்லாம் இல்லை. நீங்கள் வந்து 2005 எங்கே எது போட்டிருக்கிறீங்க, அதை கொண்டு வாங்க, அந்த ப்ரூஃப் இருக்கும், நீங்கள் அங்கே போய் கேளுங்க அப்படிங்கிறாங்க. எப்படி ஃபில் பண்ணணும், என்னென்னு ஃபில் பண்ணணும் கூட எங்களுக்கு தெரியாது. என்ன செய்கிறேன்னு எங்களுக்கு தெரியலைங்க சார். ஆக மொத்தம் அது புரியாமல் தான் ஒரு புதிராக இப்போ நாங்கள் உட்காந்துட்ருக்கோம். எப்படி என்ன டீட்டெயில்னு எங்களுக்கு தெரியாது. வந்து எஸ்ஆர் ஃபார்ம் வந்து கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க, அது எப்படி மென்ஷன் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியலை. அதை பற்றி ஆக மொத்தம் சொல்லப்போனால் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாங்களாம் வாங்கி வச்சுட்டு அப்படியே இருக்குது. சட்டமன்ற தொகுதி எண் கரெக்டாக எழுதியிருக்கிறேன், பூத் எண் கரெக்டாக எழுதியிருக்கிறேன், வரிசை எண் கரெக்டாக எழுதியிருக்கிறேன், எழுதி கரெக்டாக ஒட்டி அவங்க சொன்ன பிரகாரம் செஞ்சுருக்கிறேன். ஆனால் ஸ்கேன் ஆக மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. இது இப்படி போனாக்கா எத்தனை பேருக்கு ஸ்கேன் ஆகி என்ன பண்ண முடியும்? எழுதுறதுக்கு தப்பாக வராங்க. எதுக்கு எடுத்துக்கிறோம், இது மாதிரி இப்படி எழுதக்கூடாது, அப்படி எழுதக்கூடாது, இது மாதிரி எழுதுனா தப்பாக உங்களுக்கு செல்லு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எப்படி எழுதுனா எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு ஆஃபீஸர் வர்றாரு, எங்களுக்கே புரியலின்னு போகிறாரு. இதில் 2005 சமாச்சாரம் யார் மனசில் வச்சுருக்க போகிறாங்க, எப்படி அவங்களோட நிலைமை அவங்க சீர்படுத்த போகிறாங்க? அந்த தகவல்கள் கொடுத்தா தான் ஓட்டு இருக்குது, இல்லாட்டி இல்லைன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக வெளியூர்லேருந்து கல்யாணம் பண்ணி இந்த ஊருக்கு வந்த பொண்ணுங்களுக்கு, இந்த ஊர்லேருந்து கல்யாணம் பண்ணி வெளியூர் போன பொண்ணுங்களுக்கு இது பெரிய சிக்கலையும் பாதிப்பையும் உண்டு பண்ணுதுங்க. தெரியும், 2005 இருக்கிறவங்க பாதி பேர், இல்லாதவங்க பாதி பேர் தெரிஞ்சுக்க. இல்லாத அப்போ எனக்கு என் லிஸ்ட்டில் பேரே இல்லைன்றாங்க. அப்போ நான் செத்து போயிட்டுதான், உயிரோடு இருக்கக்குள்ள எனக்கு பேர் இல்லைன்னா அது என்ன அர்த்தம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இது என்ன பொழப்பு?
இந்த திருத்த முறைக்கு உண்டான அந்த அலுவலர்களுக்கு பெரும்பாலும் அவர்களுக்கு நிறைய புரிதல் இதில் இல்லாமல் இருக்கிறது தான் நாங்கள்லாம் இன்னைக்கு நேரடியாக களத்தில் நாங்கள் பார்க்குறோம். இப்போ எங்கள் வீட்டுக்கு வராங்கன்னா நாங்கள் சில கேள்விகள் கேட்கறதுக்கு அவங்களுக்கே புரிதல் இல்லை. எஸ்ஐஆரே உருவாக்கியிருக்காங்க. இதனுடைய குளறுபடிகள் நிறைய இருக்குது. பீகார்ல பார்த்தீங்கன்னா பல்வேறு குளறுபடிகள், அந்த குளறுபடிகளாக இருந்தாலும் கூட நம்ம கோர்ட்டுக்கு போய் கூட அதை ஒன்றும் சரி செய்ய முடியல. ஆகவே மக்களை திசை திருப்புவதற்கான ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி தான் இந்த எஸ்ஐஆர். இணைய நாணயம் என அழைக்கப்படும் பிட்காயின் மதிப்பு நடப்பாண்டில் இதுவரை இல்லாத அளவுக்கு வீழ்ச்சியடைந்து சரிந்துள்ளதால் முதலீட்டாளர்கள் கலக்கமடைந்துள்ளனர். தங்கத்தைப் போலவே பிட்காயின் சந்தையில் அதன் உலகளாவிய மதிப்பு இந்த ஆண்டு தொடக்கம் முதலே அதிகரித்து வந்தது. இதுவரை இல்லாத புதிய உச்சத்தை அடைந்த அதன் மதிப்பு உயரும் என கருதி பலரும் பிட்காயினில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டினர். அதன்படி கடந்த அக்டோபரில் $1,26,000 அமெரிக்க டாலர் என்ற உச்சத்தை தொட்ட பிட்காயின் மதிப்பு தற்போது $90,000 சரிந்து வர்த்தகம் செய்யப்பட்டது. அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 1,11,00,000 இருந்து தற்போது சுமார் 80 லட்சமாக பிட்காயின் மதிப்பு சரிந்துள்ளது. இதன் மூலம் மிக குறுகிய காலத்தில் உச்சத்தில் இருந்து 25 முதல் 30% வரை பிட்காயின் சரிவு ஏற்பட்டுள்ளது. இது நடப்பாண்டிற்கான லாபங்களில் பெரும் இழப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் வரும் நாட்களில் மேலும் சரிவு ஏற்படும் என்றும் வல்லுநர்கள் கூறுகின்றனர். இந்த பபுள் பஸ்ட் ஆகும். யூஎஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா there are multiple bubbles in the US. ஏஐ பபுள் ஒன்று இருக்குது. அந்த ஏஐ பபுளோட பிகர் பபுள் ஹவுசிங் பபுள். ஹவுசிங் பபுளோட பிகர் பபுள் there's a bond bubble. இந்த ஏஐ பபுள் பஸ் அதோடு சேர்ந்து நான் அந்த பிட்காயின் பபுளும் பஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ப்ரைஸஸ் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸில் ரொம்ப கம்மியாக போகுது என்ன கேட்டிங்கன்னா. அமெரிக்க ஃபெடரல் வங்கியின் வட்டி விகித குறைப்புக்கான வாய்ப்பு மங்கியதால் இந்த சரிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் உலகளாவிய நிச்சயமற்ற தன்மை நீடிப்பதால் கிரிப்டோ சந்தை ஏற்ற இறக்கத்துடன் தொடரவும் வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கின்றனர். தற்போது ஏற்பட்ட சரிவால் கிரிப்டோ சந்தைகளில் $1.2 டிரில்லியன் அமெரிக்க டாலர் இழந்துவிட்டதாகவும் இது பிட்காயின் முதலீட்டாளர்களை கலக்கமடைய செய்துள்ளதாகவும் கூறுகின்றனர். போதிய மக்கள் தொகை இல்லை என்ற காரணத்தை காட்டி கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கையை ஒன்றிய அரசு நிராகரித்துள்ள நிலையில் கடந்த மே மாதம் இந்தூரில் தொடங்கப்பட்ட மெட்ரோ ரயில் சேவை பயணிகள் வருகையின்றி எவ்வாறு இழப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மத்திய பிரதேச மாநிலத்தின் முதல் மெட்ரோ ரயில் என்ற பெருமையுடன் கடந்த மே மாதம் 31ஆம் தேதி இந்தூர் மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். 7,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒட்டுமொத்தமாக 31 கிலோமீட்டர் வழித்தடம் கொண்ட திட்டத்தில் முதல் கட்டமாக 5.9 கிலோமீட்டர் பிரியாரிட்டி காரிடர் வழித்தடத்தில் சேவை தொடங்கப்பட்டது. காந்திநகர் முதல் சூப்பர் காரிடார் 3 நிலையம் வரை 5 நிலையங்களை இணைக்கக்கூடிய வழித்தடத்தில் முதல் நாளில் கட்டணம் இன்றி சுமார் 1.5 லட்சம் பேர் பயணித்தனர். முதல் வாரத்தில் கட்டணம் இன்றியும் அதற்கடுத்த 2 வாரங்களில் 75% மற்றும் 50% என கட்டணத்தில் தள்ளுபடியும் வழங்கப்பட்டன. சலுகை காலத்தில் பயணித்த மக்களின் எண்ணிக்கை அடுத்தடுத்த மாதங்களில் தொடர்ந்து சரிவையே சந்தித்து வருகிறது. சலுகை காலம் முடிவடைந்த பின் ஜூன் மாதத்தில் பயணம் செய்தவர்களின் எண்ணிக்கை 57,000 குறைந்தது. ஜூலையிலோ தடாலடியாக 21,000 பேராக சரிந்தது. ஆகஸ்டில் 12,000 பேர், செப்டம்பரில் 5,000 என சரிந்து கடந்த மாதத்தில் வெறும் 2,000 சொச்சம் பயணிகள் மட்டுமே பயணித்துள்ளதாக இந்தூர் மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தொடக்க நாளில் 1.5 லட்சம் பேர் பயணித்த மெட்ரோ ரயிலில் ஜூன் தொடங்கி செப்டம்பர் வரை ஒட்டுமொத்தமாகவே 95,000 பேர் மட்டுமே பயணித்தனர். ஒரு சேவையில் 350 பயணிகள் வரை மெட்ரோ ரயிலில் பயணிக்க வசதி உள்ள நிலையில் பயணிகள் வருகை தொடர்ந்து அதல பாதாளத்திற்கு சரிந்ததால் நாளொன்றுக்கே 80 பேர் மட்டுமே பயணிக்கும் நிலையை அடைந்துள்ளது. சராசரியாக ஒரு டிக்கெட்டின் கட்டணம் 20 ரூபாயாக உள்ள நிலையில் இந்த 4 மாத காலத்தில் 19 லட்சம் ரூபாயை வருவாயாக ஈட்டியது. ஆனால் ஒரு மாதத்தின் மின்சார கட்டணம் மட்டுமே 20 லட்சம் ரூபாயாக உள்ளதால் கடும் இழப்பை சமாளிக்க மெட்ரோ ரயில் சேவையின் நேர அளவும் தொடர்ந்து குறைக்கப்பட்டுள்ளது. தொடக்கத்தில் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை அரை மணி நேர இடைவெளியில் ரயில் இயக்கப்பட்டது. ஜூன் 23ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை 1 மணி நேர இடைவெளியில் இயக்கப்பட்டது.
ஆகஸ்ட் 4ஆம் தேதி பிற்பகல் 1 மணி முதல் இரவு 7 மணி வரை 1 மணி நேர இடைவெளியிலும், செப்டம்பர் 22 பிற்பகல் 3 மணி முதல் இரவு 7 மணி வரை 1 மணி நேர இடைவெளியாகவும் குறைக்கப்பட்டது. மக்கள் தொகை நெருக்கமுள்ள நகரங்களுக்கு இணைப்பு இல்லாதது, குறைந்த தொலைவு ஆகியவை பயணிகளிடம் வரவேற்பு பெறாததற்கு காரணமாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பிரையாரிட்டி காரிடாரில் மீதமுள்ள 17 கிலோமீட்டர் நீள உயர்மட்ட வழித்தடத்திற்கான பணிகளை வரும் ஜனவரி மாதத்தில் நிறைவு செய்வதற்காக முழு வீச்சில் பணிகள் நடைபெற்று வருகின்றன.